அண்மை செய்தி. தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் மார்ச் 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் தொடர்பாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் இது தொடர்பாக நாளை முடிவை அறிவிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்பது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகம் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் தற்போது அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். 2011 கடைசியாக சென்சஸ் எடுத்து முடித்திருந்தாலும் அந்த 2011 கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அரசுல ஒரு சட்டத்தை நிறைவேற்றிருக்கின்ற அந்த அமெண்ட்மெண்டின் படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளில் 8 தொகுதிகள் வரை குறைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில மத்திய அரசு சார்பில் உள்துறை அமைச்சர் தொகுதிகள் குறைக்கப்படாது என தெரிவித்திருந்தாலும் தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மட்டும் பல்வேறு மாநிலங்கள்ல தொகுதிகள் குறைக்கப்படுவதாகவும் இது தொடர்பாக அரசு கொள்கை முடிவு எடுப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை மார்ச் 5ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு 40 கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அதற்கான அழைப்புகள் அனைத்து கட்சிக்கும் சென்று சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில அந்தந்த கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டங்கள்ல கலந்து கொள்ளலாமா வேண்டாமா என்பது குறித்து முடிவெடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல கலந்து கொள்ள மாட்டோம் என பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அதே போல தமிழ் மாநில காங்கிரசும் கலந்து கொள்ளாது என்பதை ஏற்கனவே அவர்களது நிலைப்பாடாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் இந்த கூட்டத்துல கலந்து கொள்ளுமா கலந்து கொள்ளாதா, இதுல எந்த மாதிரியான கருத்துக்களை எடுத்து வைக்கலாம், இந்த கூட்டத்துடைய அவசியம் உள்ளிட்டவற்றை நாளை உயர்மட்ட பொறுப்பாளர்களுடனான ஆலோசனை நடத்தப்படுகிறது. அதன் பிறகாக தமிழக வெற்றி கழகம் தொகுதி மறுவரையை தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடத்தப்படக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்து கொள்ளும் முடிவை எடுக்கும் என்னும் இதுவரையில அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்து கொள்ளலாம் என்பதுதான் நடவடிக்கையாக இருப்பதாகவும் சிறிய ஆலோசனைக்கு பிறகான முடிவை நாளை அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தெரிவிக்கும் எனவும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறக்கூடிய 5ஆம் தேதி கூட்டத்தில் கலந்து கொள்வது குறித்த முடிவை அதிகாரப்பூர்வமாக தாவேக நாளை வெளியிடுகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.